ரெடி. இப்போ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் தருவோம். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிடணும். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போயிட்டு இந்த மெஷினுடைய நேமை வந்து அது வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணும். இந்த ஒய்ஃபைல போட்டு இப்போ பார்த்து பிடிச்சோம்னா அந்த Geophinex 3D இது வந்து வெளியே வரும். அது வந்து நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்தனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் தான் இப்போ கனெக்ட் பண்ணி அதையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி கனெக்ட் பண்ணும்போது மொபைல் டேட்டா ஆனில் வச்சுருக்கேன், ஒய்ஃபை ஆனில் வச்சுருக்கேன், லொக்கேஷனே ஆனில் வச்சுருக்கேன். லொக்கேஷன் இந்த மூணு வந்து ஆனில் இருக்கும். ஆனில் இருக்கும்போது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பேஜுக்கு போகணும். போன பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். இதில் போயிட்டு இந்த மிஷினில் உள்ள டேட்டாவும் கொண்டு வரணும். இதை கிளிக் பண்ணுவேன். அப்போது இந்த மிஷினில் உள்ள டேட்டா இப்போ இதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். மிஷினில் உள்ள டேட்டா இங்கே வந்துடுச்சு. 90 127 2.78 டேட்டா இங்கே வந்துடுச்சு. வந்த பிறகு இப்போ நீங்கள் தான் எனக்கு கஸ்டமரு. உங்கள் பேரை போடுதேன். என்ன பேர் சார்? பிரகாஷ். உங்கள் பேரை போடுதேன். சர்வேயர் பேர் வந்து நீங்கள் நான் இவர் ராஜான்னு போடுதேன். ராஜா பிரகாஷ் ராஜான்னு போட்டிருக்கேன். அப்போ ராஜான்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு இதை போய் சேவ் பண்ணுறேன். சேவ்னா டேட்டா இன்சர்ட்டட்னு வரும். வந்துச்சுல்ல, வந்ததுக்கப்புறம் டேட்டா இன்சர்ட்னு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதை போய் ஆன் இதையும் பேரிங்கை ஆஃப் பண்ணுறேன். மொபைல் டேட்டாவும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, இங்கே போயிட்டு வந்து பேக் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து லாஸ்ட்டாக எடுத்த டேட்டா பிரகாஷ் அந்த டேட்டா இங்கே இருக்கும் பேக்கப்பில். இப்போ இதை கிளிக் பண்ணணும்னு வைங்களேன், எனக்கு வந்து இந்த பேஜ் வரும், பழைய பேஜ். இந்த பேஜ்லேருந்து எந்த பாயிண்ட் பார்த்து கொடுத்தோமோ அந்த பாயிண்ட்டுக்கு போய்விடும். அதை கிளிக் பண்ணால் அந்த பாயிண்ட்டுக்கும் போய்விடும். அந்த பாயிண்ட் வந்து இது, அந்த பாயிண்ட் இந்த இருக்குது. அந்த பாயிண்ட் இங்கே வந்து இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பாயிண்டில் இருக்கிறது தெரியும் நம்ம. சரியா? அது போக இது வந்தால் இப்போ இது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ மேலே இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் ஃபைல் ரெடின்னு வரும். ரிப்போர்ட் ஃபைல் ரெடி. இப்போ ரிப்போர்ட் ஃபைல் ரெடி மெசேஜ் வந்த பிறகு இந்த க்ரீன் பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் டேட்டா டவுன்லோட் ஆகும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ரொட்டேஷன் ப்ரொஃபைல் இருக்கா, இதை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு பிரகாஷ் ரொட்டேஷன் ஃபைலை போய் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்குறேன். வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் டு அதை கொடுத்துருங்க. எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகணுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். DCIMனு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஏதாவது ஒரு ஃபோல்டரு இங்கே வந்து உங்கள் பேரில் பிரகாஷ் ரொட்டேஷன் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இதில் எல்லா படமும் இருக்கும். இதில் வந்து அந்த PDF ஃபைல் லாஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியான படங்கள் இங்கே தனியாக இருக்குது. படங்கள் இங்கே தனியாக இருக்குது. அந்த PDF ஃபைல் இங்கே இது வந்து ஓப்பன் பண்ண படம். இது வந்து மொதல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட காட்டுதில்ல சார். 90னா அது லாஸ்ட் டெப்த்தை காட்டுது. 80 கிட்டே வாட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹலோ